நீதிமன்றம் ஜெயலலிதாவின் கையெழுத்து இல்லை, இது போலியானது என்று, தவறானது என்று அந்த 3 இடைத்தேர்தலை ரத்து செய்தது. ஆனால் புதுச்சேரியில் செய்யவில்லை. புதுச்சேரியில் அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை படுத்த வேண்டி புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளம் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தது. மனு அளித்து இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே உடனடியாக புதுச்சேரி இடைத்தேர்தலில் நடைபெற்ற மாபெரும் மோசடி, ஜெயலலிதா அவர்களின் போலி A-Form B-Form போலி கையெழுத்திட்ட வேட்பாளர் விண்ணப்பத்தை கொடுத்த ஓம் சக்தி சேகர், அவருக்காக பிரச்சாரம் செய்த ஸ்டார் கேம்பெயின் கலந்து கொண்ட அமைச்சர்கள் மற்றும் இந்த போலி கையெழுத்துக்கு துணை போன முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது உடனடியாக புதிய சட்டத்தின்படி நடவடிக்கை எடுத்து இடைத்தேர்தலை சென்னை